ஹாய் காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு தனித்தனி வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தையால நாங்க ரொம்பவும் காயப்பட்டோம். அந்த அறியாமையால அவன் செஞ்ச அந்த விஷயம்னால நான் அதை செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாரு. இப்போ முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ப்ரொஃபசர். அவர் ரிட்டையர் ஆக போறதுனால பசங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்றாரு. நம்மளோட ப்ரெசன்ட நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நம்மளோட பாஸ்ட் பெட்டரா இருக்கும்னு. அதனால ப்ரெசன்ட் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்க எல்லாருமே அவர் கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப அவரோட மனைவியும், இவ்வளவு நாள் நீங்க உழைச்சிட்டீங்க, இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வந்துருச்சு, சரி வாங்க நம்ம புது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கடுத்த ரிட்டையர்மெண்ட் காலத்துல நல்லா நிம்மதியா வாழணும்னு சொல்லி ஹீரோ சிட்டிக்கு தூரமா ஒரு வீட்டை வாங்கியிருப்பாரு. அந்த இடத்துக்கு போலாம்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படி கார் அவங்க எடுக்கும் போது முன்னாடி ஒரு கார வந்துறான். ஜஸ்ட்ல தப்பிச்சிடறாங்க, இல்லைன்னா ஒரு விபத்து ஆயிருக்கும். ஹீரோட மனைவி ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஹீரோ ஒண்ணு இல்ல, நான் போய் அவங்க கிட்ட பேசன்னு சொல்லி, சார் உங்க காரை நாங்க எடுக்கல, நீங்க ஓகே தானேன்னு கேட்க அந்த ஆள் ஆல்ரெடி பயங்கரமா குடிச்சிருப்பாரு. நீ காரை எடுத்துட்டு வந்து என் காரை எதுக்க பார்த்தா? நல்ல வேலை எனக்கு ஒன்னும் ஆகல, சரி குடிச்சுப்போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சைலண்டா கார்ல ஏறிக்கிறாரு. அவங்க மனைவி என்ன ஆச்சுன்னு கேட்க, அவன் செமைய போதையில இருந்திருக்கான், போதையில இருந்தவன் வண்டியே ஓட்டக்கூடாது, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானேன்னு அவங்க மனைவி கேக்குறாங்க. கடைசியில அவனே யார்கிட்ட மாட்டிப்பான், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கார் ஓட்டிட்டே போறாங்க. அப்படி கார் ஓட்டிட்டே போகும்போது இரவு, நான் அந்த வீடு வாங்க போனேன்னு சொன்ன உடனே நீ எப்படி டக்குன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, வேற நானும் உங்க கூட அந்த இடத்துல சந்தோஷமா வாழதான், அந்த இடம் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படியே இவங்க பேசிக்கிட்டே இதுக்கு அடுத்த இந்த சிட்டியை விட்டு நம்ம தூரமா நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருப்பா, அவ ஃபாரின்ல படிச்சுட்டு இருப்பா. அவ வீடியோ கால்ல வரா. அப்பா அம்மா கிட்ட பேசும்போது, அம்மாவும் நாங்க இப்ப புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம், நீங்க வந்தனா அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டா, கண்டிப்பா வரமா வீடியோ கால கட் பண்றா. இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அவங்க வாங்க இந்த புது வீட்டுக்கு வராங்க. அந்த ஏரியால ரெண்டே வீடு தான் இருக்கும். ஹீரோட மனைவியும் திரும்பி பாக்குறாங்க, பக்கத்து வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நம்ம இதுக்கு அடுத்த நிம்மதியா வாழலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள போக இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஹீரோட மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரங்கள பாக்குறாங்க. லைட் எல்லாம் ஆஃப்ல தான் இருக்கு. அவங்க கனவு கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் டாக்டர் தானே, அவர் இன்னும் வீட்டுக்கு வராம இருப்பாருன்னு கேட்க, ஒரு வேலை நைட் ஷிஃப்டா இருக்கும், வர லேட் ஆகும் அப்படியா, ஆனா நம்ம நாளைக்கு போய் அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலாம், எனக்கு என்ன ஓவர் நாளைக்கு இருப்பாரான்னு தெரியல, இல்லைன்னா பரவாயில்ல நம்ம லெட்டர் எழுதி கூட மெயில் பாக்ஸ போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலைல நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நாங்க இப்பதான் குடியேறி வந்தோம், உங்களுக்கு டைம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி பக்கத்து வீட்டுக்காரரோட மெயில் பாக்ஸ போட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இப்ப அந்த ஜன்னலை பாக்குறாங்க, மெயில் ரூம்ல யாரோ இருந்தே வாட்ச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வர அவங்களும் சரி நம்ம ரிலாக்ஸா மெடிடேஷன் பண்ணி டீ குடிக்கலாம், அப்படியே ரிலாக்ஸா எல்லாம் பண்ணிட்டே இருக்க கரெக்டா 4 மணிக்கு இப்போ கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. ஹீரோக்கவங்க மனைவிக்கும் யாரும் தெரியல. கதவு திறந்து பார்த்தா ஒரு வயசானவர் வந்து நிக்கிறாரு. ஏன் நீங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க, நான் தான் பக்கத்து வீட்டு டாக்டர், நீங்க எனக்கு வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணீங்களே, நான் வந்திருக்கேன்னு சொல்ல உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு டீ எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோவும் நீங்க இங்கதான் ரொம்ப வருஷமா இருக்கீங்களா, எவ்வளவு வருஷம் இருக்கீங்கன்னு கேட்க 20 வருஷம் அப்படின்னு சொல்ல, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஊர்ல நீங்க ஒரு டாக்டர் தானான்னு கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கே கடுப்பாயிருது, என்னடா நம்மளே பேசிட்டு இருக்கோம், ஹீரோ பேசவே மாட்டேன்றாருன்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் சைலண்டா இருக்க, அவரும் ரொம்ப அமைதியா அப்படியே சைலண்டா உட்கார்ந்துட்டே இருக்காரு. ஹீரோக்கும் ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் அவங்க மனைவி வந்து பேச்சு கொடுக்க அவர் அதுக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றாரு. அவங்க மனைவிக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க போய் வீட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவால இடத்த விட்டு நகரவும் முடியல, ஏன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோவும் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டைம் ஆக ஆக ஹீரோக்கு நல்லா தூக்கம் வருது. ஆனா அந்த டாக்டரும் அசையாம அப்படியே உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா மணி 6 ஆன பிறகு சொல்லாம டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோக்கும் அவங்க மனைவிக்கும் ஒன்னும் புரியல. போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா வீட்டுக்கு வராங்க. அவங்க மனைவியும் ஏன் இவர் இப்படி வித்தியாசமா இருக்காருன்னு கேட்க, அவங்க கணவரும் நான் இது வரைக்கும் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்ததே இல்ல, எனக்கு அவரை வெளியே போகணும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், நம்ம இன்வைட் பண்ணதை அவருக்கு பிடிக்கலன்னா அவர் வரானே இருந்திருக்கலாம், இவங்க ரெண்டு
பேரும் அவர் அப்படிதான் நினைச்சு சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ வெளிய மரம் வெட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க மனைவி சமைச்சு கொண்டு வராங்க. அப்படியே வெளியே அவங்க அழகான காட்சியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்க இப்ப வாங்க நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க. இப்ப கரெக்டா 4 மணிக்கு திரும்பவும் கதவை வேக வேகமா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தட்டுறாரு. ஹீரோவும் போய் ஓபன் பண்ணா அவர் ஒண்ணுமே சொல்ல வேகமா உள்ள வந்து உட்காடுறாரு. அவங்க மனைவும் டீ போட்டு கொடுக்க ரொம்ப நேரம் அப்படியே அமைதியா இருக்காரு. ஹீரோவும் அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ண எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி வாய மூடிறாரு. ஹீரோ அவர்கிட்ட பேச அந்த அளவுக்கு பிடிக்கல. அப்படியே அமைதியா உட்கார்ந்துகிட்டே இருக்காரு. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கணும்னு சொல்லி சரி உங்க ஹாபி என்ன, ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க இதுக்கு அவர் ஒரு வார்த்தையால முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அவர்கிட்ட வர பதில எதிர்பார்த்திருப்பாரு. அவங்க மனைவி அவர் என்னதான் சொல்ல போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்க அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு மூச்சை இழுத்து விட ரொம்ப நேரம் ஆகுது, வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஆனா ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டாரு. ஹீரோவும் சொல்லியா, எவ்வளவு நேரம் தான் உன் வாயை நான் பார்த்துட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பேச வர ஹீரோக்கே கடுப்பாயிருது. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் சார், நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பிஸியா இருப்பேன் எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப போர் அடிக்குது. அவங்க மனைவியும் எப்ப இந்த ஆள் வெளியே போவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து திரும்ப 6 மணி ஆனவனே அவர் வேகமா வெளியே போயிடுறாரு. ஹீரோவும் இந்த ஆளை எதுக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் வராம இருந்தாதான் நம்ம நிம்மதியா இருப்போம் சொல்ல அவங்க மனைவியும் தயவு செஞ்சு நாளைக்கு இவர் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இப்ப நைட்டு ஹீரோவும் மனைவி தூங்கிட்டே இருக்கு. நைட்டு ஹீரோவும் அந்த நபரை பத்தி ஆன்லைன்ல ரிசர்ச் பண்றாரு. அப்படி அவர் பார்த்துட்டே இருக்க நைட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த காலையில அவங்க மனைவி கிட்ட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து வெளியே போல உனக்கு தேவையான சில விஷயத்த வெளியே வாங்கலாம் வான்னு சொல்லி அவங்க மனைவி வெளியே கூட்டிட்டு போய் தேவையான நிறைய செடிகளை வாங்குறாங்க, வெளியே சாப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ டைமை பாக்குறாரு. அவங்க மனைவியும் அவர் வந்திருக்க மாட்டாரு மறந்துருப்பாரு, நம்ம வீட்டுக்கு போனான்னு சொல்லி வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப கரெக்டா 4 மணிக்கு திரும்ப அந்த நபர் கதவை தட்டுறாரு. இப்ப ஹீரோவும் கதவை திறக்க அவர் ஒண்ணுமே சொல்லாம திரும்ப சோஃபால உட்கார்றாரு. ஹீரோவோட மனைவியும் டீ போட்டு கொடுக்க அவர் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காரு. ஹீரோவோ அவர்கிட்ட ஏதாவது பதில் வரமான்னு வெயிட் பண்ண மனுஷன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு. ஹீரோக்கு கோவம் அதிகமா வருது. இவர் கூட இங்க நின்று அவர் வாயை பாக்குறதுக்கு நான் ஏதாவது வேலை பண்ணோம்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க அவங்க மனைவி வீட்டை தொடச்சிட்டு இருக்க அந்த பக்கத்து வீட்டு நபர் எதுவுமே சொல்லாம நகராம ஒரே இடத்துல உட்காந்து அப்ப டீ மட்டும் வேணும்னு கேட்க ஹீரோட மனைவி போட்டு ஹீரோவும் நாங்க ஏதோ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கோம், இது நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்க கூட அவரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. இப்ப இவங்க எல்லாம் வேலை பார்க்க டக்குன்னு 6 மணி ஆன பிறகு அவர் ஒண்ணுமே சொல்லாம எப்பவுமே போல வேகமா வெளியே போயிடுறாரு. இப்ப அவங்க மனைவியும் எதுக்கு இவர் வராது, அது மட்டும் இல்லாம கரெக்டா டைமுக்கு வராரு, நாளைக்கு இவர் வரக்கூடாதுன்னா நம்ம கரெக்டா 3:50 கிளம்பி வெளியே போயிடலாம், நம்ம இல்லைன்னா வீட்டுக்கு வர மாட்டார்ல அப்படின்னு சொல்ல அவங்க கணவரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட்டு தூங்க அவர் திரும்பி பார்க்க பக்கத்துல அந்த நபர் படுத்துட்டு இருக்க மாதிரியே ஹீரோக்கு தோணுது. அதனாலேயே அதிகமா பயந்துட்டாரு. கனவுல கூட இவன் மூஞ்சிடா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலைல அவங்க மனைவியும் டைம் ஆயிடுச்சு அவர் வந்துட போறாரு, உடனே நம்ம போனோம்னு சொல்லிட்டு வாங்க பக்கத்துல நம்ம எங்கேயாவது வாக்கிங் போலாம்னு சொல்லிட்டு அவங்க கணவரை வேகமா இழுத்துட்டு வாக்கிங் அப்படி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. இப்ப சோறுன்னு மழை பெய்யுது. இருவன் சரி வீட்டுக்கு போலான்னும் போது இல்ல இன்னும் டைம் முடியல, நம்ம டைம் முடிஞ்ச பிறகு போலாம், எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிருக்க போறாருன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரருக்கு பயந்து அவங்க வீட்டுக்கே போகாம அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 6 மணி ஆன பிறகு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா படிக்கட்டுல ஒரே சேரா இருக்கு. அந்த டாக்டர் நடந்து வந்து இங்க வெயிட் பண்ணிருப்பாரு. இந்த அழுக்க பார்த்து அவங்க கணவர் கோவப்படுறாரு. ஒரு மேனர்ஸ் கூட தெரியாம இப்படி பண்ணி வச்சிருக்காரு, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவப்பட அவங்க மனைவி விடுங்க இதெல்லாம் ஒண்ணுல நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப நைட் அவங்க மனைவியும் நாளைக்கு மட்டும் ஒரு வந்தா கதவே திறக்காதீங்க, எனக்கு வர உடம்பு சரியில்லை, அதையே சாக்கா வச்சு நம்ம எங்கே இருந்தெல்லாம் தயவு செஞ்சு நீங்க கதவே திறக்காதீங்கன்னு சொல்ல அது எப்படிமா வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்து கதவை தந்தா நம்ம திறக்காம இருக்கிறது அவங்களுக்கு தப்பாயிரும்ல அப்படின்னு அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, அந்த ஆளு மட்டும் செய்யறது கரெக்டா, வீட்டுக்கு சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறா, அது நமக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால என்ன ஆனாலும் நீங்க கதவை தொடக்கூடாது, மேபி நீங்க கதவை தட்டினாலும் என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் அவளை பார்த்துக்கணும், உங்களை கவனிக்க முடியாதுன்னு சொன்னா அவரே போயிருவாரு அப்படின்னு சொல்ல உங்க கணவரும் யோசிச்சுட்டே சரி நீ சொன்ன வரையே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் உங்க மனைவி என்ன ஆனாலும் நீங்க கதவை திறக்கவே கூடாதுன்னு சொல்ல கரெக்டா 4 மணி ஆன பிறகு அந்த டாக்டர் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க மனைவியும்
அவர் என்ன வேணா பண்ணட்டும், நம்ம இந்த வீட்டுக்குள்ள இல்ல. நீங்க எப்ப தூங்குங்க, தூங்குனா உங்களுக்கு எல்லாமே மறந்துரும்னு சொல்ல, அவர் வேகமா கதவை உடைக்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பாரு. இதனால ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். விட்டா நம்ம கதவே உடைச்சிருவான் போல, நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கீழே ஹீரோ போவாரு. கதவை திறக்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எதுவுமே கேட்காம டக்குன்னு உள்ள வந்து உட்கார்ந்துடுறாரு. எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது, நீங்க உள்ளதானே இருக்கீங்க, வந்து திறந்தா என்ன அப்படின்னு சொல்ல, சார் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் அவளை கவனிச்சுட்டு இருக்கேன், என்னால உங்களை இன்னைக்கு கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நேத்து எங்க வெளியே போனீங்களா, உங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா நமக்கு. ஆமா சார், நேத்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு, இன்னும் மனைவியோட வெளியே வெளியே போனேன் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்வாரு. என் மனைவிக்கு தான் உடம்பு சரியில்லைல, அவளால எப்படி டீ போட்டு கொடுக்க முடியும், அவங்க வேணா நீங்க போட்டு கொடுங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா டீ போட்டு தரணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல இவருக்கு செமக்கோ வருவேன். சரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க மனைவி பக்கம் மேல போறாரு. அவங்க மனைவியும், நீங்க கீழே போகாதீங்க, அந்த ஆளு கூட ஏதாவது பேசிங்கன்னா சண்டை ஆயிரும், நீங்க மேலேயே இருங்க, அப்படி அவர் ஏதாவது கூப்பிட்டா கேட்டா நான் கூட வந்து பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கீழே அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயசானவர் அப்படியே மேல வர ஹீரோக்கு சமக்கோ வந்துரும். அவங்க மனைவி பயப்படுவாங்க. இப்ப வேகமா வந்த அவரும் ஹீரோட மனைவியோட நெத்தியை தொட்டு பார்த்துட்டு, ஆகாமி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஃபீவரா இல்ல, உங்களுக்கு நல்லதான் இருக்குன்னு சொல்ல, அவங்க மனைவியும், இல்ல எனக்கு கோல்டு இருக்கு, நேத்து நான் மழையில நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வா கீழே போலான்னு கூப்பிடுறாரு. ஹீரோவும், என் மனைவி விட்டுட்டு என்னால வர முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்ல உன் மனைவிக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு, வா நம்ம கீழே போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. படிக்கட்டுல போன அவரை தள்ளி விட்டுறாரு. ஆனா இதெல்லாம் அவரோட கற்பனை தான், தள்ளி விட்டா நல்லாதான் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப அந்த நம்பரும் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காரு. இப்ப அவர் ஹீரோ கிட்ட காஃபி ஆறி போயிடுச்சு, போய் சூடு பண்ணி எடுத்துருவான்னு சொல்றாரு. இவருக்கு செம கோவம் வருது. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சூடு பண்ணி கொடுக்க அவர் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கிட்ட வேகமா வெளியே போறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோட மனைவி, நாளுக்கு ஒரு வரலாறுல நம்மளால அவரை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்செட்டா தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவர் வந்து திரும்பவும் கதவு தட்ட, இந்த வாட்டி ஹீரோ எப்படியாவது பேசி அவர் வராத அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி நிறைய புக் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாரு, மெடிசன் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கு அந்த மனுஷன் அசராம சைலண்டாவே இருப்பாரு. கடைசியில ஹீரோவே கடுப்பாய் சைலண்டா உட்காந்துற அவரை அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவர் வந்துட்டு போறனால ஹீரோக்கும் அவங்க மனைவிக்குமே கொஞ்சம் லைட்டா சண்டை வந்துச்சு. ஹீரோ இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே நடந்து போறாரு. இப்ப அவங்க மனைவியும், 4 மணி ஆக போகுது, அவர் வர போறாரு அப்படின்னு சொல்ல, கரெக்டா 4 மணிக்கு வர அவங்களும் அவருக்குள்ள வர சொல்றாங்க. அவர் வந்துட்டு போறாரு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அவரை வர வேணான்னு ஹீரோவாலையும் சொல்ல முடியல. அந்த மனுஷனும் வந்துட்டு எப்பவுமே போல பேசாமலே 6 மணி ஆனா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க, இப்ப ஒரு நாள் அவர் வரவும் ஹீரோவும் அவர்கிட்ட சில புத்தகத்துல இருக்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. ஆனா அவர் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாரு. ஹீரோவை பார்த்து அவங்க மனைவியும், கட்கட்சன என் புருஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியே வருத்தப்படுறாங்க. திரும்பவும் அவர் 6 மணி ஆனோடனே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க, இப்ப ஒரு நாள் அந்த டாக்டர் வீட்டுக்கு வர ஹீரோவும் அவங்க மனைவியும், சார் உங்களுக்கு மனைவி இருக்காங்களா, உயிரோட இருக்காங்கன்னு கேட்க, உயிரோட தான் இருக்கா, அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப அன்பா இருப்பான்னு சொல்ல, சார் எனக்கும் தனியா வீட்டுல இருக்க போர் அடிக்குது, உங்க மனைவியோட நான் ஃப்ரெண்ட் ஆனா எனக்கும் கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும், அதனால நீங்க நாளைக்கு 4 மணிக்கு வராதீங்க, நீங்க ஒரு 7 மணிக்கு உங்க மனைவி கூட்டிட்டு வாங்க, நாங்க அதுக்குள்ள டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம், நம்ம 4 பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், உங்க கூட உங்க மனைவி கிட்டயும் பேச நல்ல அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவரும் யோசிச்சுக்கிட்டே இப்ப கரெக்டா 5:30 கிளம்பி போயிடுறாரு. ஹீரோக்கும் அவங்க மனைவிக்கு பயங்கர ஷாக்கு. இவர் 6 மணிக்கு என்ன போவாரு, என்ன இது சீக்கிரமா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க மனைவியும் கெஸ்ட் வர போறாங்க, அவங்களுக்கு நிறைய சமைக்கணும்னு சொல்லி நிறைய ஐட்டம் வாங்குறாங்க. அந்த டைம் அவங்க மனைவிக்கு இந்த உணவுல அவங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்க, நீ என்ன அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா சமைக்க போறேன், நீ சமைக்கிற சமையல்ல அவங்க நம்ம பக்கமே வராத அளவுக்கு பண்ணணும், அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரோட மனைவி கூட ஃப்ரெண்ட் ஆயிடாத, அப்படி ஆனா 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க, அதுக்கடுத்து நம்ம நிம்மதி எல்லாம் போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அவங்க சாப்பிடாத வித்தியாசமான ஃபுட்டா ரெடி பண்ண அப்படின்னு சொல்றேன், பாருங்க நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாரின் ஐட்டம் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணு. இப்ப அன்னைக்கு நைட்டு மணி 4 ஆகுது, இன்னும் அந்த டாக்டர் வரல. அப்ப அவர் கண்டிப்பா 7 மணிக்கு வருவாரு, நம்ம எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சணும்னு சொல்லி சமைச்சு எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப கரெக்டா 7 மணி ஆனவுடனே காலிங் பஸ் சத்தம் கேக்குது. டாக்டர் வராரு, அவரோட மனைவி வராங்க. அவங்க இப்பதான் ஹீரோவும் அவங்க மனைவியும் பாக்குறாங்க. அவங்க ரொம்ப குண்டா ரொம்ப டல்லா இருப்பாங்க. அவங்க வந்த பிறகு உணவெல்லாம் வைக்க அவங்க எடுத்த உடனே சாப்பிட பாக்குறாங்க. ஆனா அவங்க கணவரும், நீ சாப்பிடக்கூடாது, முதல்ல நம்ம ப்ரே பண்ணணும்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்றாரு. ஹீரோவும் உங்க மனைவியும் டாக்டர் கிட்ட உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்க அவர் இல்ல அப்படின்றத சொல்றாரு. ப்ரே பண்ண பிறகு அவங்க ரொம்ப வேகமா உணவை பார்த்த பிறகு கண்ட்ரோலே இல்லாம கட கட கடன்னு எவ்வளவு கொடுத்தாலும்
பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால அவங்க கணவரும் "நீ இப்படி சாப்பிடக்கூடாது, கம்மியா சாப்பிடு, கம்மியா சாப்பிடுன்னு" சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் டெசர்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய பீஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. இதனால டாக்டர் கோவம் வந்துடுது. "நான் உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், கம்மியா சாப்பிடு, கம்மியா சாப்பிடுன்னு" சொல்ல ஹீரோட மனைவிக்கு கோவம் வந்துடும். "விடுங்க, அவங்க ஒரு வாட்டி தானே சாப்பிடுறாங்க, நிம்மதியா சாப்பிட்டுட்டுமே" என்னும் போது, "நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, அவ கம்மியா தான் சாப்பிடணும்னு" சொல்ல பெரிய பீஸ் எடுக்க வர அவங்க கணவர் கண்ட்ரோல் பண்ண 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோனியும் ஷாக் ஆக, "நீ சாப்பிட வேணாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் அவங்க மனைவியை கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் அவங்க மனைவியும் பார்த்துட்டு இருக்காங்க. "எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்த நாளைக்கு அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வெளியே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க, பக்கத்து வீட்டுல இருக்க அந்த டாக்டரும் அதே பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு ஒருத்தவங்க கால் பண்ண ஹீரோவோட டெலிபோன்ல இருந்து கால் வருது. ஹீரோவும் அந்த டாக்டர் தான் பண்றாரு அப்படின்னு சொல்ல, அவங்க மனைவி "அப்ப போனை எடுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோட பொண்ணுதான். "நாளைக்கு உங்களை பார்க்க நான் வரேன், 3 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்றா. இதை கேட்க அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோவும் 4 மணிக்கு அந்த ஆள் வந்துருவாரு, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால ஹீரோவும் "நீ பொண்ணை கூட்டிட்டு வா, நான் அதுக்குள்ள அவரோட வீட்டுக்கு போய் இன்னைக்கு வர வேணாம், நான் சொல்லி அவளை தடுக்க பாக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா 3 மணிக்கு அவங்க பொண்ணு வர, அவங்க பொண்ணும் "அப்பா எங்கம்மான்னு" கேட்க, "நீ உள்ள வா, நான் சொல்றேன்னு" உள்ள கூட்டிட்டு போவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டரும் வீட்டை விட்டு வெளியே வராம அவர் வெளியே போயிருப்பாரு. காரை ஓட்டிட்டு அப்படியே ஹீரோட வீட்டுக்கு வந்து இறங்கி உள்ள போறாரு. ஹீரோ தடுக்க முயற்சி பண்ண, அதுக்குள்ள அவர் வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அவங்க மனைவியும் "அவர் வந்துட்டாரு, என்ன பண்றது" அப்படின்னு கேட்க, "நான் பாத்துக்கேன்னு" சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஹீரோட பொண்ணு "அப்பா உங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க முதல்ல அவங்கள கவனிங்க" அப்படின்னும் போது, "இல்ல இல்ல, நம்ம எல்லாம் ஒன்னா பேசலாம்னு" சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோட பொண்ணும் அவர்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லி பேசுறா. ஆனா அவர் வாயை திறக்க மாட்டேன்ட்டாரு. ஹீரோவும் அந்த டாக்டர் கிட்ட போய், "நான் உங்ககிட்ட தனியா பேசணும், வீட்டுக்கு வெளியே வாங்கன்னும் போது, நான் டயர்டா இருக்கேன், எதுவா இருந்தாலும் இங்கே பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகராம அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் அப்படியே அமைதியா இருக்கு. அப்ப ஹீரோ உங்க பொண்ணு கிட்ட ஸ்டடீஸ்ல எப்படிமா போகுதுன்னு பேச, அவளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால அவ பேச கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. அவ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, "இப்போ அப்பா உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா உங்களுக்கு உங்க கெஸ்ட் தான் முக்கியம், நான் இங்கேருந்து போறேன், நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு" சொல்லி அவ கோச்சிட்டு அவ வேகமா கார் எடுத்துட்டு போயிடறா. இதனால அவங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு செம கோவம் வருது. இது வரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட கோவமா பேசி பார்த்தது இல்ல, அவ ஆசைப்பட்டது எல்லாமே நான் பண்ணிருக்கேன், ஆனா இப்போ அவ கூட என்னால நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. இப்ப அந்த டாக்டரும் வீட்டை விட்டு வெளியே போறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கும் உங்க மனைவிக்கும் பயங்கர சண்டை வருது. அவங்க மனைவி, "பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மள பார்க்க வந்திருக்கா, ஆனா அவ நம்ம கூட பேசாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம், உங்களை நான் என்ன சொன்னேன், அந்த நம்பரை வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன், ஆனா நீங்க எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல, உங்களாலதான் பொண்ணு நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு" சொல்லி அவர் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து பக்கத்து வீட்டு நபரை பார்க்கலான்னு போய் பாக்குறாரு. வீட்டுல லைட் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு உள்ள இல்லைன்னு நினைச்சிட்டு, "எல்லாத்துக்கும் காரணம் இந்த நபர் தான், என்ன கஷ்டப்படுத்திட்டு இவன் மட்டும் நிம்மதியா தூங்கினான்னு" சொல்லி வீட்டுக்கு போறாரு. ஹீரோட மனைவி அவங்க கிட்ட பேசவே இல்லை. அதனால ஹீரோ ஹால்லயே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலை அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோ மாத்திரை கொடுத்துட்டு அவங்க மனைவி கிட்ட, "என்கிட்ட நீ பேச மாட்டியான்னு" கேட்க, இப்ப கரெக்டா 4 மணி ஆன பிறகு அந்த பக்கத்து வீட்டு நபரு கதவை தட்டாரு. "இவ மண்டிய நான் இன்னைக்கு உடைச்சிடுறேன்னு" சொல்லிட்டு வேகமா கதவு திறந்துட்டு, "நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளியே போ, வெளியே போன்னு" சொல்லிட்டு அந்த நபரை தள்ளி விட்டுட்டு செம்மையா போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இதனால ஹீரோட மனைவியும், "நிறுத்துங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இவன் கிட்டலாம் இப்படி நடந்தாதான் வேலைக்கு ஆகும்னு" சொல்லி அவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த டாக்டரோட மனைவி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேகமா உள்ள வந்துடுறாரு. "இவனை இப்படியே விட்டுருக்க கூடாது, இன்னும் 2 போல குழந்தை இருக்கணும்" அப்படின்னு சொல்ல அவங்க மனைவி, "ஏங்க இப்படி பண்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணலாமான்னு" கேட்க, "ஆரம்பத்திலேயே நான் இவன் கிட்ட இப்படி நடந்திருக்கணும், அப்படி நடக்காதனாலதான் இவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கான், இப்ப நீ உடனே என் பொண்ணு கால் பண்ண அவளை வர சொல்ல, நம்ம அவகிட்ட மன்னிப்பு கேட்டு பேசலாம் போது அமைதியா இருங்க, எல்லாமே நம்ம பாத்துக்கலாம்" அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. ஆனாலும் அவன் பண்ண அந்த டார்ச்சருக்கெல்லாம் நான் அவனை கொலை பண்ணணும்ன்ற அளவுக்கு நான் போயிட்டேன், ஏதோ இது பண்ணனால இதுக்கு அடுத்து இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க. இப்ப பக்கத்து வீட்டுல இருந்தா சத்தம் கேக்குது. திரும்ப இந்த பைத்தியம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அந்த நபர் சூசைட் அட்டென்ட் பண்றதுக்காக பேஸ்மெண்ட்ல இன்ஜினை ஆன் பண்ணிருப்பாரு. அந்த புகை அதிகமா வந்தனால அந்த ரூம் ஃபுல்லா அவரு மூச்சு விட முடியாம மாட்டி இருப்பாரு. இதை பார்த்த ஹீரோவோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவரை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு. ஹெல்ப் பண்ண பிறகு ஹீரோ நினைச்சுப்பாரு, இப்படியே சாப்பிட்டோன்னு விட்டுருக்கணும், தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டேனேன்னு. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ அவங்க மனைவி கிட்ட சொல்ல, இதை கேட்ட அவங்க மனைவிக்கும் அவரோட மனைவிக்கு இந்த நடந்த விஷயம் தெரியுமா, அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு, ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு
சொல்லி விட்டுருவாரு. ஆனா அவருக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க மனைவி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. போய் பார்த்தா வீட்டுல நிறைய எக்கச்சக்கமான கிளாக்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீட்ல ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதுல அந்த டாக்டர், அவங்க மனைவி, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கா. அப்ப அவங்க மனைவி ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. அவங்க மனைவி என்ன நடந்ததுன்னு தெரியாம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவா அவங்கள பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலைல அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோயினை மன்னிச்சிருங்க, உங்களை பயமுறுத்தரும் நான் இங்க வரல. ஆனா உங்க கணவர் சூசைடுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா நாங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம்னு சொல்ல, இதை கேட்டு அவங்க மனைவி கதறி கதறி அழுகிறாங்க. ஹீரோவும் இதுக்கு அடுத்த அந்த நபரோட தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாரு. அவரை பிக்கப் பண்ண ஹீரோவும் போறாரு. ஹீரோவும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு நிம்மதியை நீங்க கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல, டாக்டர் சைலண்டா இருப்பாரு. உனக்கு என்ன கொல்லணும்னு ஆசையா இருந்தா நீ சாகட்டும், நான் விட்டுருப்பேன். நான் அதுக்கு உன்னை காப்பாத்தினேன். உன்னால எனக்கு ஒரே இம்சையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன்னை சாகட்டும் நான் விட்டுருக்கணும். ஏன்னா நீ செத்தா நாங்க நிம்மதியா இருப்போம்னு சொல்ல, அப்ப நான் சாகணும் தான் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் ஓட்டும் போது அந்த காரை ஓட்டும் போது ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. டேய் சொட்ட தள்ளுறா, உன்னால நான் ஆக்சிடென்ட் பண்ணி செத்துருவோம் போலன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட அந்த கார் அப்படியே மரத்துல இடிச்சு விழுந்துடுது. அப்போ நீ என்ன சாகடிக்கணும் தான் அதெல்லாம் ட்ரை பண்றியா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. என்னோட நிம்மதியை நீ கெடுக்கணும்னு நினைச்சேன்னா உன்னை எப்படியாவது சாகடிச்சிடுவேன். எனக்கு ஒரு டவுட், நாங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த டைம்ல நீ என்னதான் பண்ணிட்டு இருந்தா, பேசாம அதையும் செஞ்சு தொலைக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிருவாரு. இப்ப ஹீரோவும் உங்க லைஃப் என்னவோ அதை பாருங்க, எங்க லைஃப் இன்வால்வ் ஆகாதீங்க. எதுக்கு சூசைட் பண்ணீங்க? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்க அழகா இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தானே நீங்க சூசைட் பண்ண ட்ரை பண்றீங்க. கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க சூசைட் பண்ணி இறந்துட்டீங்கன்னா உங்க ஒய்ஃப்க்கு என்ன ஆகும்னு அது எப்படி நினைப்பீங்க? நீங்க உங்க சந்தோஷத்தை மட்டும் தான் நினைப்பீங்க போல அப்படின்னு சொல்ல, நீங்க பண்ற தப்பான காரியத்தை நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு அந்த டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்னா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு வர வலிய நீ கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை கேட்ட ஹீரோக்கு இந்த ஆளு என்ன பைத்தியமா, எதுக்கு என்ன விரோதியா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. அவங்க மனைவி கிட்ட கண்டிப்பா இந்த ஆள் திரும்ப சூசைட் பண்ணி தான் சாக போறான். ஏன்னா மனுஷங்க ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதை நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்ட அவங்க மனைவி அப்செட் ஆகுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோ நடந்து போறாரு. அவர் நடந்து போகும்போது அந்த டாக்டர் சொன்ன விஷயங்கள் இவர் தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். நீ வேதனைப்படுவ, கஷ்டப்படுவ, என்னோட சாபம் கண்டிப்பா பழிக்கும்னு அவர் சொல்லியிருப்பாரு. எதுக்கு இவன் இப்பெல்லாம் சொல்றான்? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. நீ இதெல்லாம் சொன்னது பழிக்கணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. நீ செத்தனா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு. அதனால இப்போ டாக்டரோட வீட்டுக்கு போறாரு. டாக்டர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நீ இருந்தாதானா எனக்கு நிம்மதி போகும், நீ செத்துருன்னு சொல்லிட்டு தலைக்கணி வச்சு அவரை கொலை பண்ணிடுறாரு. அப்படி கொலை பண்ண டாக்டர் இறந்து போக இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஆனா இந்த விஷயத்த அந்த டாக்டரோட மனைவி ஜன்னல் வழியா பாத்துடுறாங்க. இப்ப அவங்களும் அவங்க கணவரோட ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அவர் இறந்து போயிருப்பாரு. அவரை பார்த்தவங்க கதறி கதறி அழுத ஆரம்பிப்பாங்க. இப்ப அடுத்த நாள் அவங்க கணவர் இறந்து போன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஃபியூனரல் எல்லாம் முடியும். இப்போ அவங்க வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோயினும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்களும் ஹீரோ அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க. ஹீரோவும் ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பனி பொழிய ஆரம்பிச்சிரும். அப்போ ஹீரோ படத்துல ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பேசின விஷயத்த எல்லாம் அப்படியே சோஃபால படுத்துட்டு பேசிக்கிட்டே தூங்கிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு டாக்டரோட மனைவி வராங்க. என் கணவரை கொலை பண்ணதுக்கு உன்னை நான் பழி வாங்குவேன்னு சொல்லி அப்படியே அவர் மேல உட்கார்ந்துடுறாங்க. அவர் மூச்சு விட முடியாம இறந்து போக கரெக்டா மணி 6 ஆகுது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சபீஷ் மக்களே படம் ஸ்லோவா ஆரம்பிச்சு படத்துல என்னோட வித்தியாசமான எந்த கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். And then bye bye.